1987 ஆண்டு இலங்கையினை பொறுத்தவரையில் ஒரு தத்தந்தொய்ந்த காலகட்டமாகத்தான் அது இருந்திருக்கின்றது. வடகிழக்கு பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் மேற்கொள்கின்ற போராட்டங்களும், அதேபோன்று தெற்கு பகுதியில் ஜேவிபியினரால் மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டங்களும் அப்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு பெரும் தலையடியாகத்தான் காணப்பட்டது. இப்படி இலங்கை போராட்டங்களில் சிக்கி தவித்து கொண்டிருந்த அந்த கால பகுதியில் திரைமறைவில் ஒரு பிரம்மாண்டமான அரசியல் சதுரங்க ஆட்டம் இடம்பெற்று கொண்டிருந்தது. இதே நேரம் அப்பொழுது இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் உலகில் மிக மோசமான உளவு அமைப்பான இஸ்ரேலினுடைய மொசாட்டிடம் ஒரு இரகசிய ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார். அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா? தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக $1 மில்லியன் அவர் மொசாட்டிடம் உதவியாக கேட்டிருக்கின்றார். சுமார் 40 வருடங்களுக்கு பிறகு மொசாட்டினுடைய இரகசிய ஆவணங்களில் இருந்து இந்த உண்மை தற்பொழுது வெளியே வந்திருக்கின்றது. இன்றைய பதிவில் இது தொடர்பான சில தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோக்குள்ள போவோம். நீங்கள் முதலாக இந்த சேனலை இப்பொழுதுதான் பார்க்கின்றீர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்ப்போம். 1970 ஆண்டு காலப்பகுதியில் அப்பொழுது பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அரபு நாடுகளின் அழுத்தம் காரணமாக இஸ்ரேலுடன் தனது உறவை அவர் முறித்து கொண்டார். 1983 ஆண்டு உள்நாட்டுப் போர் உச்சக்கட்டம் அடைந்திருந்த அந்த வேளை அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு ஒரு பலமான இராணுவத்தின் துணை அவருக்கு அப்பொழுது தேவையாக இருந்திருக்கின்றது. இந்தியாவுக்கு தெரியாமல் அரபு நாடுகளையும் பகைத்து கொள்ளாமல் ஜெயவர்தனா ஒரு முக்கியமான காய் நகர்த்தலை அப்பொழுது மேற்கொண்டார். பொதுவாக இலங்கையினுடைய அரசியலில் ஜே.ஆர். ஜெயவர்தனவை அரசியல் குள்ளநெறி என்று சொல்லுவார்கள். அதற்கு அமைய ஜெயவர்தனா அவர்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை அப்பொழுது அரங்கேற்றியிருந்தார். அப்பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்துக்குள் இஸ்ரேலிய நலன்புரி அமைப்பு என்ற ஒரு அமைப்பு ஒரு சிறிய அறையில் உருவாக்கப்படுகின்றது. வெளியே பார்ப்பவர்களுக்கு இது ஒரு சிறிய அலுவலகமாகத்தான் தெரியும். உண்மையில் அதற்குள்ளே இடம்பெற்றது ஒரு இராணுவ சதுரங்க வேட்டை. இலங்கைக்கு வந்த மொசாட்டினுடைய அதிகாரிகள் தங்களை விவசாய ஆலோசகர்கள் என்று வெளி உலகுக்கு காட்டிக்கொண்டனர். ஆனால் அவர்களின் கைகளில் மண்வெட்டி இருக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய கைகளில் அதிநவீன ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள் இலங்கைக்குள். இலங்கையின் மடம்பே போன்ற பகுதிகளில் அமைக்கப்பட்ட விவசாய பண்ணைகளில்தான் இலங்கையினுடைய மிக பயங்கரமான இராணுவமாக சொல்லப்படுகின்ற இலங்கையினுடைய விசேட அதிரடிப்படை மொசாட்டின் உதவியுடன் உருவாக்கப்பட்டது. அவர்களுக்குரிய அனைத்து வகையான பயிற்சிகளும் இவ்வாறான விவசாய பண்ணைகளில்தான் வழங்கப்பட்டது. வெளி உலகுக்கு அது விவசாய பண்ணைகளாகவும் உள்ளே இராணுவ பயிற்சி மையங்களாகவும் அது திகழ்ந்தது. இதற்கு பின்னால் மொசாட்டினுடைய மூளைதான் செயற்பட்டது. அப்பொழுது $30 மில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை இஸ்ரேல் இலங்கைக்கு வழங்கியதாக சொல்லப்படுகின்றது. வடக்கு கிழக்கு கடற்பரப்பில் தமிழ் மக்களை கொன்றொழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட டோரா படகுகள் இஸ்ரேல் அரசாங்கத்தினால் அப்பொழுது இலங்கை அரசுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. 1987 காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னால் இஸ்ரேலினுடைய மொசாட்டின் செயற்பாடுகள் காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. ஜே.ஆர். ஜெயவர்தன பற்றி வெளியே வந்த ஆவணங்கள் என்ற அந்த விஷயத்துக்குள் வருவோம். 1987 ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப் போகின்றேன் என கூறிக்கொண்டு இந்திய அரசாங்கத்துடன் இணைந்த வகையில் 13வது சீர்திருத்த சட்டம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு இது ஒரு தீர்வு திட்டமாக அப்பொழுது முன்மொழியப்பட்டது. இதனை தமிழ் மக்கள் கூட ஏற்காத ஒரு நிலையில் சிங்கள மக்கள் 13வது சீர்திருத்தத்துக்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை அப்பொழுது வெளிப்படுத்தியிருந்தனர். அதிலும் குறிப்பாக ஜேவிபி அமைப்பினர் இது தேச துரோக நடவடிக்கை என்று அப்பொழுது ஆயுத கிளர்ச்சி ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். ஜே.ஆர். ஜெயவர்தனா அந்த காலத்தில் மிகவும் ஒரு நெருக்கடியான மிகவும் ஒரு பதட்டமான ஒரு அரசியல் சூழ்நிலையிலே காணப்பட்டிருந்தார். 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிகளில் மொசாட்டினுடைய ஏஜெண்டை சந்தித்த ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக $1 மில்லியன் கேட்டிருந்தார் என்று இந்த தகவல்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன.
இதே நேரம் ஜேஆர் ஜெயவர்தன தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டிய ஒரு தேவை இஸ்ரேலுக்கும் இருந்தது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றினால் நிச்சயமாக இஸ்ரேலினை அவர்கள் விரட்டி அடித்து விடுவார்கள். மூலோபாய ரீதியில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக இலங்கையில் இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஜேஆரினுடைய ஆட்சி உண்மையில் தேவையாகத்தான் இருந்தது. ஆனால் ஜேஆர் ஜெயவர்தன அவர்களால் கேட்கப்பட்ட அந்த நிதி அவருக்கு வழங்கப்பட்டதா என்பது தொடர்பான ஆதாரங்கள் எவையும் இதுவரையில் கிடைக்கவில்லை அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினால் உருவாக்கப்பட்ட இலங்கையினுடைய STF என்ற இராணுவ அமைப்பு கிழக்கு மாகாணத்தில் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்கள் பற்றி உங்களுக்கு நான் சொல்லித் தெரிவதில்லை. கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் மீது மிக மோசமான வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட ஒரு இராணுவ கட்டமைப்பாகத்தான் இலங்கையினுடைய விசேட அதிரடிப்படை இருக்கின்றது. அமெரிக்கா கூட ஒரு கட்டத்தில் இலங்கையினுடைய STF செய்கின்ற மனித உரிமை மீறல்கள் பற்றி கேள்விகள் கேட்டபொழுதும் கூட இஸ்ரேல் இது தொடர்பாக அந்த காலத்தில் வாயை திறக்கவில்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இலங்கையை தனது பிடியில் வைத்திருப்பதற்கு இதைவிட வேறு மார்க்கம் இஸ்ரேலுக்கும் அப்பொழுது இருக்கவில்லை. இதனால் அந்த அதிரடிப்படையினர் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்களை ஒரு சாட்டுக்கு கூட கண்டிக்க தவறியிருந்தது இஸ்ரேல் என்ற நாடும் அதனுடைய மொசாட் என்ற உளவு அமைப்பும். புவிசார் அரசியலில் மனித நேயம் மனித உரிமைகள் என்பதற்கு அப்பால் மூலோபாய நலன்களே மேலோங்கி நிற்பது என்பதற்கு இலங்கையில் நடைபெற்ற இந்த விஷயங்கள் மிகவும் கசப்பான முன்னுதாரணங்கள். இன்று இலங்கையின் இராணுவ கட்டமைப்பில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட அமைப்புகளுக்கு சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு வித்திட்டவர்கள் இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினர். ஜேஆர் ஜெயவர்தனவின் $1 மில்லியன் அமெரிக்க கோரிக்கை என்பது ஒரு நாட்டினுடைய தலைவன் தனது அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வான் என்பதையே காட்டுகின்றது. இதே நேரம் உங்களிடம் ஒரு கேள்வி, இது ஜேஆரினுடைய ராஜதந்திரமா அல்லது ஜேஆர் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை இன்னொரு நாட்டின் உளவு சேவையிடம் அடகு வைத்தாரா? உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னுமோர் காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.